சார் வணக்கம் சார். ஆதிரி சிஸ்டர் சீக்கிரமா வாங்க, மச்சான் பணம் வாங்க போறான். என்னால இதுக்கு மேல அவனை தடுக்க முடியாது. சீக்கிரமா வந்துருங்க சிஸ்டர். என்னாச்சு? இந்த நேரம்னு பார்த்து வண்டி பஞ்சர் ஆகி கழுத்து அறுத்துருச்சு. ஐயோ, ஆட்டோ எதையும் காணுமே. சரி, அந்த பக்கம் பார்க்கலாம். சாமி, மணி சார்கிட்ட நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டே இல்லை? சொல்லிட்டேன் மச்சான், சொல்லிதான் கூட்டு வந்திருக்கேன். என்ன மணி சார்? சார், சாமி சார் உங்க கனவு வீட்டை பத்தி A to Z எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டார் சார். நீங்க இந்த டெண்டர் விஷயத்துல எங்களுக்கு சாதகமா நடந்தீங்கன்னா உங்க கனவு வீடு இனிமே நம்ம கனவு வீடு சார். அந்த வில்லாவுக்காக இனிமே நீங்க ₹1 கூட கொடுக்க வேணாம். மொத்த அமௌண்ட்டுமே நானே கொடுத்துறேன் சார். இப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சார். ஐயோ சிஸ்டர் என்ன காணுமே, பணம் கைமாற போதே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்தாங்க சார். சார், இத வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்காதீங்க சார். இது லஞ்சம் இல்ல சார். இதுக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேரு அன்பளிப்பு. இத என்னோட அன்பளிப்பா நினைச்சு வாங்கிக்கங்க சார். உங்க கனவு வீட்டோட சாவி உங்க கைக்கு வரணும்ல, அதுக்கு ஒரு ஆரம்பமா இந்த பணத்தை முதல்ல கையில வாங்கிக்கங்க சார். சாமி, ஆதரிக்கு ஃபோன் பண்ணி எதுவும் போட்டு கொடுத்தியா? ஐயோ, நான் எதுவும் ஃபோன் பண்ணவே இல்லையே. நான் எதுக்கு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ண போறேன்? நான் சொல்லலப்பா. பணத்தை வாங்கிக்கங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சொல்லாதர. ஏங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்ய போறீங்களா? என்ன ஆதர? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க ப்ளீஸ். பில்டர் கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட பணம் வாங்க போறீங்கல்ல? டேய், ஆதருக்கு ஃபோன் பண்ணி ஒண்ணு விடாம சொல்லிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏங்க, ஹலோ ஹலோ, என்னங்க ஏங்க கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஏங்க பதில் சொல்லுங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? சொல்லாதர. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற ஆதர? எனக்கு நான் ஆசைப்பட்ட வீடு வேணும்.
அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எங்க நான் தான் லஞ்சம் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு படிச்சு படிச்சு உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன்ல. அப்புறமும் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? ஆதர, இத பத்தி வீட்லயே நிறைய பேசியாச்சு, நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியாச்சு. நான் என் சைடு நியாயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இத பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் வீடு வாங்கணும், அதுதான் என்னோட சந்தோஷம். ஆதர, இல்லங்க, வீடுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லங்க. எங்க நேர்மை தாங்க உங்க சந்தோஷம். அந்த நேர்மையை வித்துட்டு ஒரு வீடு வாங்கி சந்தோஷமா உங்களால எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க பண்றது கண்ணை வித்து ஓவியம் வாங்குற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கிற உங்க நேர்மையை வித்துட்டு அந்த வீட்டை வாங்கணுமா யோசிங்க. எங்க அந்த வீட்டோட விலை நீங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கிற உங்க நேர்மையா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவசரப்படாதீங்க. எங்க இந்த வீடு இல்லனா இன்னொரு வீடு நமக்கு கிடைக்குங்க, நம்மளால வாங்க முடியும். அதுக்காக உங்க நேர்மையை நீங்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். மறுபடியும் நீங்க அதை உங்க கையில பிடிக்க முடியாதுங்க. எங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. லஞ்சம் வாங்கி அதை யாராவது கண்டுபிடிச்சு அசிங்கப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. நீ புரிஞ்சுக்கோ ஆதர. லஞ்சம் வாங்காத இடமே இல்ல, லஞ்சம் வாங்காத ஆளுங்களே இல்ல. நான் மட்டும் யோகியனா இருந்து எதுவும் மாற போறது இல்ல. கடைசியில நான் தான் ஏமாற போறேன். அதுக்கு நான் என் நேர்மையை கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். ஆதர, எனக்கு என் கனவு வீடு கிடைச்சிடும். அது எனக்கு வேணும் ஆதர, எனக்கு வேணும், அவ்வளவுதான். இல்லங்க, இல்ல நான் உங்களை வாங்க விட மாட்டேன். என்ன சொல்ற ஆதர? லஞ்சம் வாங்கி வீட்டுக்கு பணம் கொடுக்க போறேன்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்ப ஒரு பக்கம் பயமாவும் ஒரு பக்கம் கவலையாவும் பதட்டமாவும் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மீறி நீங்க அந்த அளவுக்கு போக மாட்டீங்க, உங்க நேர்மையை விற்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க நேர்மையை கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நான் விட மாட்டேங்க. நீங்க தப்பான வழியில போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஆபீஸ்க்கு போனா மனசு மாறிடுவீங்க. நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே இது தப்புன்னு புரியும் நினைச்சேன், நம்பின. ஆனா என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தல. ஆபீஸ்க்கு போயும் லஞ்சம் வாங்கியே ஆகணுங்கிற முடிவோட இருந்துட்டு இப்ப கையை நீட்ட துணிஞ்சிட்டீங்கல்ல.